Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேஸ் கசிவு காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலி என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முனுசாமி என்பவர் குடும்பத்தினர் 5 பேருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த கேஸ் கசிவு நடந்த நிலையில் அதில் 3 பேர் பலி என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கோவிலம்பாக்கம் காந்தி நகர் 15வது தெருவில் வசித்து வந்தவர் முனுசாமி. இவருடைய குடும்பத்தினர் 5 பேருமே வீட்டில் உறங்கி கொண்டிருந்த போது கேஸ் கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் 5ஆம் தேதி நடந்திருக்கிறது. இரவு முழுவதும் கேஸ் கசிந்து வீடு முழுவதும் பரவிய நிலையில இதனை அறியாமல் ரகு என்பவர் மின்சார சுவிட்சை ஆன் செய்து விட்டு வெளியில் சென்றதாகவும், அப்போது சிறிது நேரத்தில் அறை முழுவதும் திடீரென்று தீப்பற்றி எரிய துவங்கி இருக்கிறது. பயங்கர சத்தத்துடன் வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வீட்டில் இருந்த முனுசாமி, ராணி, சாந்தி, ஹரிக்குமார் என்கின்ற அஜித்குமார், ரகு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதுல ரகு தவிர 4 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு அலறி கத்திருந்தாங்க. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் அவர்களை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில அங்க முதலுதவி சிகிச்சை பெற்று பின் மேல் சிகிச்சைக்காக KMC மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். சம்பவ இடத்துல மேல்வாக்கம் போலீசார் விசாரணை செய்த நிலையில சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்த பின்னர் தடவியல் துறை உதவி இயக்குநர் ஜெயந்தி விபத்து நடந்ததற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து விபத்து நடந்த வீட்டுல மாதிரிகளை சேகரித்து அதன் பிறகு வீட்டில் இருந்து ரெகுலேட்டர் டியூப் மற்றும் அந்த பால் குண்டான் எரிந்த மாதிரி கண்ணாடி துண்டுகளை சேகரித்து எடுத்து சென்றனர். இதன் விரிவான அறிக்கையை மேடவாக்கம் போலீசார் அளிக்கப்பட்டு அதன் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். பாதிக்கப்பட்ட வீடு இருக்கும் இடத்துல 5 வீடுகள் உள்ளது. காற்றோட்டம் இல்லாத அடைப்பதாக இருப்பதால் அழுத்தம் காரணமாக வெடித்திருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகி இருந்தது. மருத்துவமனையில கிட்டத்தட்ட 40% தீ காயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் 4 பேரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் தற்போது இந்த சிகிச்சையில இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்து விட்டிருக்கிறார்கள். முனுசாமி, சாந்தி, ஹரிஹரன் ஆகிய 3 கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 உயிரிழந்து விட்டார்கள். தொடர்ந்து மற்றவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.